ஸோ இவ்வளோ வரைக்கும் நம்ம வந்து கச்சா எண்ணெய் யூஸ் பண்ணி மட்டும் பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பாருங்களேன், க்ரூட் ஆயில் வந்து வேர்ல்டு வார் ஆல்மோஸ்ட் வேர்ல்டு வார் சுச்சுவேஷன் இருந்தால் கூட, இத்தனை வார் எல்லாம் ஆயிட்டு கூட க்ரூட் வந்து அந்த 60-65 ரேஞ்சிலே இருக்கு, மேலே போகல. எதுக்குன்னா க்ரூடோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ க்ரூட் கீழே போகும். ஆனால் இவி வெஹிக்கல்ஸ் வந்து டிமாண்ட் ஏறிட்டு இருக்கு. ஸோ இவி வெஹிக்கல்ஸ் டிமாண்ட் ஏற பேட்டரிஸோட டிமாண்ட் ஏறும். பேட்டரிஸோட டிமாண்ட் ஏறிச்சுன்னா அந்த பேட்டரிஸ்ல லித்தியம் அயன் ஒரு பேட்டரிஸ்ல வந்து சில்வர் வந்து யூஸ் ஆகுது. அது ரெண்டாவது ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரி. ஸோ செமிகண்டக்டர் ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரி, பேட்டரி ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரி. மூணாவது ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரி என்னன்னா சோலார் பேனல். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் ரெனியூவபிள் எனர்ஜி பத்தி பேசிட்டு இருக்கோம், ரைட்டா? ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் எனர்ஜி இல்லாம நியூக்ளியர் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட்டுக்கும் ஆசை. வேர்ல்டு வைட் பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்கிற மோஸ்ட் கிளீனஸ்ட் எனர்ஜி வந்து சோலார் எனர்ஜி, ரைட்டா? ஸோ சூரியத்துலேருந்து என்ன வெயில் அடிக்குதோ அதுலேருந்து வந்து நம்ம எனர்ஜியை வந்து கிரியேட் பண்ணுறோம். அந்த சோலார் பேனல்ஸில் வந்து சில்வர் யூஸ் ஆகுது. ஸோ இந்த லெவல்லையும் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து சோலாரோட சில்வரோட யூஸ் வந்து ஏறி இருக்கு.